விஷ்ணு பிரமா முப்பட வீரர், இராணுவ வீரர், இராணுவத்துக்கு தளபதி. ஐயா கடவுள் நிற்கார், பார்த்துக்கோங்கடா. அவர் தான் தளபதி. இவர் தான் இராணுவத்துக்குள்ள அனைத்து உள்ள முப்பட வீரர்கள் எல்லாமே அனைத்து இவர் படை, ஐயாவுடைய படை. இப்போ தான் களத்தில் இறங்குதார். இப்போ தான் களத்தில் இறங்கி உள்ளே கொண்டு வருவார். தாய் இந்தியா நாடு முழுவதும் உள்ள முப்பட வீரர் உள்ளே கொண்டு வந்துடுவார். கூடிய சீக்கிரம் இதை வச்சே உள்ளே கொண்டு வந்துடுவார். முக்கால் சத்தியம் அநியாயப்பட்டு மோசப்பட்டு எல்லாமே ஆதார கார்டில் கலாண்டு வச்சுருக்க. உயிர் வாழ்கிறதுக்கு என்ன அந்த கேள்வி உள்ளே செக் பண்ணுவாங்க. எல்லா சிட்டி கிராமம் பூரா பத்திரப்பதிவு வெளியில் வென்று அந்த பத்திரம் விற்கிற அனைத்தும் உள்ள ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கும் உள்ளே இறக்கிடுவார். முப்பட வானரப்பட எல்லாமே அவன் படிச்சிருக்கான்டா. சும்மா அங்கே போய் டிமீர் சுடுறதுக்கு அவன் படிக்கலை, புரியுதா? எல்லா கம்ப்யூட்டர் கணக்கில் வெளியே எடுக்கிறதுக்கும் படிப்பு ஏற்றித்தான் வச்சுருக்கார். அந்த செட்டி கிராம வாரியாக கணக்கு பார்க்கல 2ஆம் நம்பரை திரிக்காதாங்கடா, பார்த்து அமிங்கி போங்கடா, விரிக்காதியடா. உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வச்சு விரித்து கெட்டடங்களாக கெட்டி டார்டாராக நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்காதாடா. ஒழுங்காக போங்கடா. தமிழ்நாடு முழுவதும் அவன் தமிழ்நாட்டில் கொட்டு அடிப்பான், பிபி ஊதுவான், சிங்கி தட்டுவான், கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பான், புரியுதா? அவன் காப்பாற்றுறதுக்கு அவன் வழியை பார்ப்பான். அரசியல்வாதி எல்லாவனுமே பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒரு மாநிலத்தில் அவனுடைய தப்பிக்கிறதுக்கு தான் அவன் பார்ப்பான். நீ மாநிலத்தில் உள்ள பூரா சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் பொத்தி போ. விவசாயம்னா குனிஞ்சி வளைஞ்சி வேலை பார்த்து சாப்பிட்றதுக்கு வழியப்பார், புரியுதா? நான் 2ஆம் நம்பராக படித்து கம்ப்யூட்டரில் உட்காந்து உலக நாடு வியாபாரங்கள் பார்க்கணும்னு நினைக்காத. அதுதான் கப்பல் துறைமுகத்தை நுப்பாட்டிடுவார், விமானம் ஏர்போர்ட்டும் நுப்பாட்டிடுவார். போக்குவரத்து எல்லாமே மானிடப்பே எங்கேயும் போக முடியாது. அந்தந்த ஆதார கார்டில் எங்கே இருக்கியோ அங்கே தான் உட்கார வைப்பார். அங்கே தான் இருக்கணும். நான் வெளிநாட்டில் போய் நான் லட்சக்கோடியில் நான் விரித்து என் பொண்டாட்டி பிள்ளைக்கு விழித்து வலித்து உள்ளே ஓட்டுறோம்னு ஓட்ட முடியாது, புரியுதா? எல்லா கணக்கும் அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் தோண்டி எடுப்பார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னையில் கம்ப்யூட்டர் மூலியமாக எல்லா நாட்டுக்கும் உட்காந்து அந்த 2ஆம் நம்பர் திருச்சி வியாபாரம் பார்த்து கம்பெனி நடத்தி காகித பேப்பர்களை சம்பளம் வாங்கி பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே படிக்க போட்டு அனுப்பி 20,000 30,000 சம்பளம் 1,00,000 சம்பளம்னு இவன் நினைக்கான். ஆனால் 2ஆம் நம்பராக உள்ள கணக்கு வரையில் முப்பட இராணுவ வீரர்கள் உள்ள கணக்கு பார்க்கையில் சொறி விட்டு அடிப்பான், புரியுதா? அடி கொடுக்கல இல்லைடா. மானிடப்பே தண்டனை கணக்கு போட்டுதாரா, தண்டனை கொடுப்போம்ட்டாரு. நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கியிருக்கியா? வாங்கலை. நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நீதிமன்ற தண்டனை அங்கங்கே செக் பண்ணி உள்ளே போடுறான்னு போட்டிருக்காங்களா? இல்லை. அனைத்தும் சேட்டை பண்ணி ஆதார கார்டில் ரேஷன் கார்டில் கூவை மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்க. உனக்கு இருக்கிற இடம், ஆடை, சாப்பாட்டு உணவுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. நான் 2ஆம் நம்பரை திரிக்க கொடுக்கலம்ட்டார். எத்தனை ஜென்ரேஷன் இருந்தாலும் அந்த செக் பண்ணியே உள்ளே கொடுத்து அனாவசியமாக பூமியில் தண்ணி எடுத்து 2ஆம் நம்பராக திரித்து பாழாக்கிட்டார். அது எவ்வளோ குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். விவசாயத்துக்கு உள்ளே போட்டு ஒரு 10 ஏக்கருக்கு 2 போர் போட்டால் நெல் விளையும் பூமி எல்லாம் விளையும். எங்கே விளையும்? குளத்துலேருந்து தண்ணி வந்து அது ஒரு போகும். காய்கறிகள் போடுறதுக்கு இந்த போர்களை போட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். திங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு பூமியை விற்று திங்கிறது கொடுக்கல. பூமியில் விளைஞ்சதை தின்னுட்டு போனான்னு தான் கொடுத்துருக்காரு. நான் விற்று திங்கிறதுக்கு லேண்ட் அடிக்கிறதுக்கு நான் கொடுக்கலன்ட்டார். எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் பிஓ, தாசில்தார், கிராம அதிகாரி, தலையாரியை பூரா குடும்பியை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். குடும்பியை பிடிச்சி தூக்கி 4 இருக்குது, 4 குடுக்கையில் விலையும் பூமியில் பூரா பில்டிங்கி டாராக போட்டவன் பூரா அப்படியே. ஏற்கனவே இல்லை விஷ்ணு நானே சொல்லுவேன், கோயந்தாங்கல்ல இது இந்த கோயந்தா கிடையாரா, உன்னை உள்ளே தூக்கி போடுற கோயந்தா தூக்கி உள்ளே போட்டுருவான். குடும்பமே உள்ளே போயிடும். அதையும் பார்த்துக்கோ. தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கலான்ட்டார். கடவுளே அவரே சொல்லிட்டார். அதான் முப்பட வானர படைக்கு இப்போ உள்ளே போயிட்டார். அவர் காலையிலே பொக்கிஷன் பெட்டியும் இயந்திரத்தை தூக்கிட்டு போயிட்டார். அங்கே போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமேடா. காலையில் 4 மணிக்கெலாம் போயிட்டார். ஐயா போய் அங்கே போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல, பயிற்சி கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இவனுங்களை பூரா பிடிக்கணும். தமிழ்நாடு தான் மெயினாக அவனுங்களுக்கு மனசில் ஏற்றுதார். தமிழ்நாடு அழிச்சு வச்சுருக்கான். நான் உட்காந்து என் கணக்கை எடுக்கலைன்னா அப்போ அவன் கணக்கு நான் முப்பட வானரப்படைக்கு கொடுத்து மனசில் ஏற்றி வந்த உடனே சட்டுன்னு குடுக்கிற குடுப்பில் கொடுத்து தூக்குவார், புரியுதா? இங்கே தமிழ்நாட்டில் எம்பியாக கிடந்து அங்கே சேரை பிடிச்சி ஆட்டுவான். எங்கே? டெல்லியில். அவெல்லாம் கதறிக்கிட்டு ஓடியாருவான். எப்படி ஒவ்வொரு அவன் மாநிலத்துக்கு உள்ளே ஓடியாருவான்.
வரையில் அங்கே கூவ மாதிரி குத்த வச்சு 2 கை காலை ஏற்கனவே கையில் பூரா ஃபுல் சட்டை போட்டு அப்படி கையை வீசுதான் ஃபுல் சட்டை இவன் மோரைக்கு 1558 சேட்டை பண்ணி கையெழுத்துக்களை பூரா போட்டு பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேகலாம் பூரா இந்த 75 வருஷம் கொடி இந்த கதை எழுதினான், கதை பாடினான், சினிமா படம் நடித்தான், அதே மாதிரி அரசியல்வாதியில் உட்கார்ந்தான், நாசம் பண்ணிட்டான். இப்போ அவன் குடும்பம் நாசம் பண்ணுது சென்னை மெட்ராஸில். இதே ஜோலியாக இப்போ நடக்கு. இந்த ஜோலியை இப்போ இவர் தான் முடிப்பார். முப்போட வானரப்படை வச்சு தடவி விட்டு 4 குட்டுப்பு கொடுத்து இதோட ஜோலி முடிஞ்சான். தமிழ்நாட்டில் 2 கட்சிக்காரனும் கருப்பு சிவப்பு வெள்ளை ஜோலி முடிஞ்சு முக்கால் சத்தி இது முடித்தாலே போதும். உலக நாடே முடிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு நாடாக முடிச்சுட்டே போயிடும். இது 2ம் தரித்திரம் முடிச்ச கழுதி, ஆக்கங்கட்ட கழுதி, 1ஆம் நம்பர் தரித்திரம். இந்த 2 தரித்திரத்தையும் சீக்கிரமாக பூமியில் முடிக்கணும்ட்டார் முக்கால் சத்தியம்.